எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் காத்தூன் சனிஃபர். என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம். நான் இப்போ குரூப் 2 2022 நடந்து முடிந்த தேர்வில் எனக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலராக பணிக்கு அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் குரூப் 2 என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஆக்சுவலாக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த முதல் முயற்சியிலே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் தான் நான் நன்றி சொல்லிக்குவேன். அடுத்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின், அப்போ இன்டர்வியூ, அந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருந்தது. இப்போது வந்திருக்கிற சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. ஒன்லி ப்ரிலிமினரியும் மெயின் எக்ஸாம் மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ குரூப் 2A அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2க்கு மெயின் எக்ஸாம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும், குரூப் 2A மெயின்ஸை அப்ஜெக்டிவ் டைப்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் நிறைய பேருக்கு எரிச்சலை கொடுக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு ஆறுதலான விஷயமாகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது நிறைய பேர் மெயின்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. பட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 1-2 மார்க்னால அவங்களுக்கு அந்த குரூப் 2 போஸ்ட் கிடைக்காம போயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இன்டர்வியூ கிடையாது. அப்படி இருக்கிறப்ப மெயின்ஸ் நம்ம நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே நமக்கு நல்லா போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா 5 முக்கியமான விஷயத்த நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஏன்னா நிறைய பேர் இந்த பிளானிங் சரியாகவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. ஸோ பிளானிங் மோஸ்ட்டாக நம்ம இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்படின்னா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 2 வருஷமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்கேன். எனக்கு பிளானிங்க்கு நிறைய டைம் எடுத்தது. ஸோ உடனே என்னால் பிளான் பண்ணி அப்படி படிக்க முடியல. ஸோ நிறைய பிளான் சேர்ந்து பண்ணேன். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க. ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்களும் ஒரு பிளானிங் போட்டு கொடுத்தாங்க. ப்ளஸ் நம்மளும் ஓனாக நம்ம பிளானிங் போட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. சில பேருக்கு பகலில் படிக்கிறது நல்லாயிருக்கும், சில பேர் நைட் டைம் படிப்பாங்க, சில பேர் 24 ஹவர்ஸும் படிப்பாங்க, சில பேர் 5 மணி நேரம் தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்துக்கணும். பர்சனல் பிளானிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னா இப்போ பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை இப்போ படிக்கிறோம், ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து படிக்கணும். அதை ஒரு நாள் படிக்கிறது, இன்னும் 2 நாள் விட்டுட்டு மறுநாள் படிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தினமும் டெய்லி அதை கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது டெஸ்ட் நிறைய எடுக்கிறது, நிறைய டெஸ்ட் அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எந்தெந்த இடத்துல எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், எப்படி படிக்கணும், நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எதை நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடைக்கும். நம்ம இன்ஸ்டியூட் போனால் அவங்க வீக்லி டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. அது போக நம்ம வீக்லேயும் சொந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து நம்ம டெஸ்ட் அடிக்கடி தினமும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது தென் பார்த்தீங்கன்னா 4வது டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் நிறைய யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸை விட்டுட்டு வந்துடுவாங்க.
அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, பட் வந்து எக்ஸாம் சரியாக அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுருப்பாங்க. இது வந்து ப்ரிலிமினரியும் கிடையாது, மெயின் எக்ஸாமுக்குமே இது பொருந்தும். எதனால் அப்படின்னா அவங்க டெஸ்ட்டு வந்து போட்டு பழகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு வந்து நிறைய பேர் ரிவிஷன் பண்ணுறதுக்கே அவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. படிச்சிருப்பாங்க, ஆனால் ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை படித்தா எல்லாமே நம்ம மைண்டில் நிற்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம வந்து டாபிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா 10% வேணால் நமக்கு ஞாபகம் இருக்கும், 90% மறந்துடும். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிவிஷன்றதை கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து Group 1 வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் பார்த்திங்கன்னா Group 4 படிச்சிருக்காங்க, 2 படிச்சிருக்காங்க, 1 வந்து அவங்க வந்து படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுமே 50 தடவை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் அப்படின்றது தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். வந்து படித்த சப்ஜெக்டை எத்தனை தடவை உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ அத்தனை தடவை பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த படித்த டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த 5 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நான் வந்து சுரேஷ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்காது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி. அதாவது நம்ம வீட்டில் படிக்கிறோம், நம்ம சொந்தமாக ஆன்லைனில் படிக்கிறோம் அப்படின்றப்ப வந்து அந்த குரூப்பாக 5 பேர் உட்காந்து படிக்கிறது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், நம்ம ஒரு டாபிக் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதே 1/2 மணி நேரத்தில் நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணும்போது நம்ம 10 டாப்பிக்கை வந்து கவர் பண்ணலாம். ஸோ நிறையா நமக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். நம்ம படிக்கிறத விட மற்றவங்க சொல்லி கேட்கும்போது நமக்கு வந்து அது வந்து நல்லா மெமரபிளாக இருக்கும். ஸோ அதனால் குரூப் ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 2 வருஷத்தில் சுரேஷில் படிக்கும்போது கற்றுக்கிட்ட விஷயங்கள். இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது Group 2, 2A நிறைய சிலபஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து யூடியூப் சேனலில் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஆல்ரெடி 1, 2 எக்ஸாம் எழுதுனவங்க ஜாப் கிடைக்கலைனாலும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து வீணாக போகாது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.